வாழ்க்கைக்கும் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாங்களும் பரிசுத்தவான்களை பின்தொடர்வதற்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படுவதற்கென்று கர்த்தாவே இந்த நாட்களிலே உம்முடைய சீசர்களுக்கு நீர் கொடுத்த கிருபைகளை தியானிக்கிறோம். இன்றைக்கு குறித்து நீர் எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பையும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதமாய் இருக்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். நீர் பேசும் தடைகள் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நீக்கி ஆவியிலே நீர் எங்களோடு இடைவெளிப்படி உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்பை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்று அழைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பு என்கிற சீசன் 12 பேரில் ஒருவராக இருந்தார். இந்த பிலிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பொருள் குதிரைகளின் அன்பர் அல்லது குதிரை பிரியர், குதிரைகள் மீது பிரியம் வைப்பது. இதற்கு காரணம் இவருடைய பெயர் பிலிப் என்றால் கிரேக்க ராஜ்யத்தை ஸ்தாபகருடைய பெயர் பிலிப். இன்னொரு விதமாய் சொன்னால் த கிரேட் அலெக்சாண்டருடைய தகப்பனார் தான் அந்த கிரேக்க ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அவருடைய தகப்பனார் பெயர் பிலிப் என்று அப்படி ஒரு கிரேட் நேம் இருக்கிறதுக்காக இந்த பிலிப்புக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலே ஒரு கிரேட் அலெக்சாண்டருடைய தகப்பன் தான் பிலிப். அப்படி ஒரு பெரிய பெருமையாய் பேசப்படுவதற்கு ஏதுவாகத்தான் இந்த பிலிப்பு என்கிற பெயர் அவருக்கு வைத்திருப்பார்கள் என்று அவர்கள் சிலரெல்லாம் கருதுகிறார்கள். இவரும் பெத்தசாயிதா ஊரை சார்ந்தவர். 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தெரியும். 44 பிலிப் என்பவர் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்தசாகிய பட்டணத்தான். இவரும் பெத்தசாகிதா என்ற பட்டணத்திலே பிறந்த. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிலிப் என்பவர் கிரேக்கர்களுடைய பின்னணியிலே இவர் அறிமுகமாகி யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இவர் நற்செய்தியை அறிவித்திருக்கலாம் என்று கருதுகிறார். இந்த பிலிப் என்கிற பெயர் கிரேக்க பெயர். கிரேக்க அந்த சாம்ராஜ்யத்தை துவக்கினார் அல்லவா அலெக்சாண்டருடைய தகப்பனார். அதனால இவர் அந்த கிரேக்கர்களோடு இவருக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது. அதனால கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் இவர் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம். அதனால இவருடைய பெயருக்கு ஏற்ற விதமாக கிரேக்க நாட்டிலே இவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாம் என்று சிலர் விரும்புகிறார்கள். இவரை குறித்து வேதத்தில் 3 சுவிசேஷங்கள், ஒன்லி இந்த சீசர்கள் பட்டியலில் மாத்திரம் இவருடைய பெயர் இருக்கிறது. சீசர்கள் பட்டியலிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷத்தையும் ஒற்றை அர்த்தம் கொண்ட சுவிசேஷம் என்று சொல்வார்கள். ஒரே வழிமுறையாக இருக்கிற சுவிசேஷம் அல்லது ஒரு தன்மையுடைய சுவிசேஷம். இந்த 3 சுவிசேஷம் ஒற்றை சுவிசேஷம் ஆக கருதுவார்கள். இந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் மாத்திரம்தான் இந்த 3 இதெல்லாம் இந்த பிலிப்பினுடைய பெயர் வந்திருக்கிறது அந்த பட்டியலிலே. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் தான் இவருடைய ஊழியத்தை குறித்தும் அழைப்பை குறித்தும் இவருக்கு இயேசு என்னென்ன காரியத்தை தந்தார் என்பதை யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் அதை காண முடிகிறது. தோமா எப்படி பட்டியலில் மாத்திரம் இருந்தார், யோவான் இந்த தோமாவை எப்படி வெளிப்படுத்தினாரோ அதுபோல யோவானும் இந்த பிலிப்பினுடைய ஊழியத்தை தன்னுடைய சுவிசேஷத்திலே மறக்காமல் எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மார்க்கு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இவருடைய பெயரை காணலாம். மத்தேயு 10:3, மார்க்கு 3:18, லூக்கா 6:14,
சீசர்கள் பட்டியலிலே இவருடைய பெயரும் இடம்பெறுகிறது. அதே மாதிரி அப்போஸ்தல நடவடிக்கையிலே ஒரே இடத்துல தான் சீசர்களுடைய பட்டியல் இருக்கிறது. அது 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே இவருடைய பட்டியலில் இவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அதனால இந்த பிலிப் என்பவர் 3 சுவிசேஷத்தில் அவர் பெயர் மாத்திரம் இருக்கிறது. 4ஆம் சுவிசேஷமாக இருக்கிற யோவான் சுவிசேஷத்தில் தான் இவருடைய அழைப்பும் இவருடைய ஊழியமும் இவருடைய காரியங்களை குறித்து யோவான் இவரை குறித்து எழுதுகிறதை காண முடிகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப் என்கிற பெயர் 4 பேருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 4 பேருடைய பெயர் பிலிப் என்று நாம் காண முடியும். அதில் முதலிலே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே காணுகிற 6ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும். அதே மாதிரி அப்போஸ்தலர் 21 8ஆம் வசனமும் 9வது வசனமும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிலிப்பினுடைய பெயர் அங்கே இருக்கிறது. இந்த பிலிப் என்பவர் சீசன் அல்ல, 12 சீசரில் உள்ளவர் அல்ல. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற 6ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம், அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் 8ம் 9லும் சொல்லப்பட்டிருக்கிற பிலிப்பு இந்த பிலிப்பு அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கிற பிலிப்பு யார் என்றால் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிற பந்தி விசாரணை செய்கிற 7 பேரில் ஒருவர் தான் இந்த பிலிப். சீசர் பிலிப் அல்ல, 12 சீசரில் ஒருவர் அல்ல. அப்போஸ்தலரிலே 8ஆம் அதிகாரத்திலே பிலிப் என்பவன் கந்தாகே என்கிற மந்திரியை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். அவர் 7 பேரில் ஒருவர். இவருக்கு 4 பெண் பிள்ளைகள் உண்டு. அது 21ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த பிலிப்பு வேறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த பிலிப்பினுடைய வீட்டில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தங்கி ஊழியம் பண்ணினார். இவர் சீசன் அல்ல, 12 சீசர்களிலே உள்ள பெயரை கொண்ட பிலிப்பு அல்ல. நான் சொன்ன அப்போஸ்தலர் முதல் 4 பேர் சொன்னேன், அதில் ஒரு பிலிப்பு. 2வது பிலிப் என்கிற பெயர் யாருக்கு வருகிறது என்று கேட்டீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முதல் வசனத்தில் 2ஆம் ஏரோது என்று சொல்லுகிறவருடைய சகோதரன். முதல் ஏரோது என்கிறவன் தான் அந்த நாட்களிலே தலைமையானவன். அவனுடைய மகன் தான் அந்திப்பா. அந்திப்பாவுடைய மகன் தான் அகிரிப்பா. இந்த அந்திப்பாவுடைய தம்பி தான் சகோதரன் பிலிப். 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஏரோதுடைய 2வது மகன் பிலிப். 3வது நான் ஏற்கனவே சொன்னேன், கிரேக்க ராஜ்யத்தை ஸ்தாபித்தவனுடைய ஸ்தாபகத்தினுடைய பெயர் பிலிப். யாருன்னா கிரேட் அலெக்சாண்டருடைய தகப்பனார். இந்த பிலிப் என்பவர் கிரேட் அலெக்சாண்டருடைய தகப்பனார். 4வது பிலிப்பு தான் நான் சொல்லுகிற இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற 12 சீசர்களில் ஒருவராயிருக்கிற பிலிப் என்பவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் இங்கே நம்ம வாசித்தது போல இவருடைய ஊர் பெத்தசாயிதா. யோவான் 1:44 படி இந்த பெத்தசாயிதா என்கிற இந்த ஊரில் தான் இந்த பிலிப்பு பிறந்து வளர்ந்தார். இது பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயாவுடைய சொந்த ஊரில் இவரும் பிறந்திருக்கிறார். இந்த பெத்தசாயிதாவிலிருந்து இவ்வளவு மேன்மையான ஆட்களை கர்த்தர் அழைத்து ஊழியத்துக்கு வைத்திருந்தாலும் இதை குறித்த ஒரு வருத்தமான செய்தியை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிங்கள். கொராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுது ரெட்டுழுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனதிலும் இருப்பார்கள். கவனிங்கள், மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, கோரசீனே உனக்கு ஐயோ, பெத்தசாயிதாவே
ஐயோ, பெத்தசாயிதா பட்டணத்தை பார்த்து இயேசு சொல்கிறார், உனக்கு ஐயோ. அந்த பட்டணம் என்ன காரணத்துக்காக அப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் அந்த பட்டணத்தில் இருந்துதான் இப்படிப்பட்ட கர்த்தர் பரிசுத்தவான்களை, தூயவர்களை தம்முடைய சேவைக்கென்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்கிறார்? பெத்தசாயிதாவே உனக்கு ஐயோ. அப்படியானா சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் இருந்துதான் இப்படிப்பட்ட மகிமையாய் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வல்லமையான பரிசுத்தவான்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, சேற்றிலே தாமரை என்று சொல்லுவாங்க, முள்ளிலே ரோஜா, முள்ளிலே ரோஜா. அதே மாதிரி மாணிக்கம் எப்படி வந்து உங்களுக்கு தெரியாது. மாணிக்கம் என்பது பாம்பினுடைய விஷம் தான் மாணிக்கம். மாணிக்க கல்லாக மாறுகிறதா? பாம்பினுடைய விஷம்தான் மாணிக்க கல்லாக மாறுகிறதா? அப்ப விஷத்திலிருந்து மாணிக்கம். மாணிக்கம் என்றால் விலையேறப்பட்டது, ரோஜா என்றால் விரும்பத்தக்கது, தாமரை என்பது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நம்ம குளங்களிலே. ஆனால் அதனுடைய பிறப்பிடத்தை பார்க்கிற பொழுது மிகுந்த அருவருக்கப்பட காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இதில் நாம் ஒன்று அறிய வேண்டும். இப்படிப்பட்ட பெத்தசாயிதா என்று தேவனால் சபிக்கப்பட்ட இடத்திலிருந்து தேவன் இப்படி ஒரு காரியத்தை செய்வாரானால் நம்முடைய தேவன் யார்? அவருடைய மேன்மை என்ன? அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்? மனிதனை போல முகத்தை பார்க்கிறதில்லை, அவர் இருதயத்தை பார்க்கிறார் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். மனிதனுடைய பார்வைக்கு, உலக பார்வைக்கு இங்கே அது சரியில்லாமல் தெரியலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது மேன்மைக்குரியதும் வெளியேற பெற்றதுமாக இருக்கிறதை நாம் இதன் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். அதனால இப்படி விரும்பத்தகாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு இடத்தில் இருந்து இவ்விதமான பரிசுத்தவான்களை, தூய்மையானவர்களை கர்த்தர் தம்முடைய வேலைக்காக தெரிந்திருக்கிறார். ஆனால் அதுதான் நம்முடைய தேவனுடைய விசேஷித்த கிரியை. சில சமயத்துல ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது அந்த ஊர் பேரை கேட்டாலே சிலர் பின்வாங்கிடுவாங்க. ஏன் சுருக்கமா சொன்னா, பொண்ணு எடுக்கிறதுக்கோ அல்லது பொண்ணு கொடுக்கறதுக்கோ ஒரு சில ஊர் பேரை கேட்டா, ஐயோ அந்த ஊருக்கா, அது வேண்டவே வேண்டாங்க அப்படின்ட்டுருவாங்க. அது நீங்களே உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த ஊருடைய பேரு அவ்வளவு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவர்களுடைய கிரியைகள், அவர்களுடைய செயல்கள். நான் ஊழியத்துக்கு வருகிறதுக்கு முன்னாடி அலமாதிங்கிற இடத்துல பக்கத்தில் பங்காருப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, ஒரு கிராமம். அந்த ஊரை சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. பயங்கரம். பகல்லையே கொள்ளையடிப்பாங்களாம், பகல்லையே திருடுவார்களாம். அந்த ஊர் பக்கம் போய் ஜனங்க போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ அந்த வழியா போகாதீங்க, இந்த வழியா போங்க. திடீர்னு பகல் நேரத்திலேயே வந்து இந்த வழி மறிச்சு திருடிட்டு போயிடுவாங்கன்னு. அப்படி அந்த பெத்தசாயிதா என்கிற ஒன்று அவ்வளவு விரும்பப்படத்தக்கதாக இல்லாமல் வெறுக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, சாபத்துக்குரியதாக இருந்தாலும் தேவன் அங்கே இருந்துதான் தமக்கென்று தனங்களை தெரிந்து கொள்கிறார். உலகம் பார்க்கிறபடி நம்மை தேவன் பார்க்கிறது இல்லை. உலகம் நம்மை வெறுக்கலாம், உலகம் நமக்கு விரோதமாய் பேசலாம், உலகம் நம்முடைய காரியத்தை பார்த்து நம்மை கனவீனப்படுத்தலாம் அல்லது நம்மை குறித்து குற்றப்படுத்தலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் உண்மையா இருப்போமானால் அவர்களுக்கு மத்தியிலே நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவர் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி இருந்த பிலிப்பை தான் கர்த்தர் அழைக்கிறார். முதல் 12 சீசர்களிலே முதலாக அழைக்கப்பட்டவர் இந்த பிலிப்பு என்று தான் சொல்கிறார்கள். பிலிப்பை தான் கர்த்தர் முதல் முறையாக அழைத்தார். முதல் ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த பிலிப்பை தான் அழைத்தார் என்கிறார். மற்றவங்களாம் இயேசு வந்து பார்த்தாங்க, கேட்டாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் ஆகி வந்து போகிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இந்த பிலிப்பை பார்த்த உடனே இயேசு, நீ என்னை பின்பற்றி வா, சொல்ற, நீ எனக்கு பின் சென்று வா என்று ஃபர்ஸ்ட் காலிங்,
12 சீசர்களிலே இந்த பிலிப்புக்கு தான் கொடுத்தார் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 7:7 என்ன சொல்கிறது? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசு இந்த பிலிப்பை தேடி தம்முடைய ராஜ்யத்துக்கென்று அவர் கண்டுபிடிக்கிறதை காண முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இவரை குறித்து யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்படுகிற இவருடைய காரியங்களை ஒரு 3 இடங்களிலே நாம் காண முடியும். அதில் முதலாவது 45 47 வரைக்கும் வாசிங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டு, அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசு என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கவனிங்கள். இப்போ இந்த பிலிப்பை அழைத்த உடனே இவன் தன்னுடைய அழைப்பை பெற்றுவிட்டு சும்மா இராதபடி கலிலேயாவுக்கு போகிறார். போகிற வழியிலே அங்கே ஒருவரை சந்திக்கிறார். நாத்தான்வேல் என்று சொல்லுகிற ஒருவனை சந்திக்கிறார். உடனே இந்த நாத்தான்வேல் என்பவர் வேத பண்டிதர், வேதத்தை குறித்து அறிந்தவர், வேத ஆராய்ச்சி பண்ணுகிறவர். இப்போ அவரிடத்திலே போய் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தில் உள்ளவனை நான் கண்டேன். இயேசுவை குறித்து நியாயப்பிரமாணம், இயேசுவை குறித்து பழைய ஏற்பாடு, நிறைய பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற இந்த இயேசு என்கிற மேசியாவை கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், நாத்தான்வேல் யார் என்று. அப்போதான் இந்த இயேசுவை பற்றி சொல்கிறார், நாசரேத் ஊரில் இருந்த இயேசு என்று. உடனே இவரும் சொல்றாரு, நாசரேத் ஊரா? அங்கிருந்து ஒரு நன்மையும் வராதப்பா. நாசரேத் ஊர்னாலே அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆயினாலே அங்கிருந்து எப்படி அங்கு ஆண்டவர் உருவாக்க முடியும் என்று இப்பொழுது நாத்தான்வேலுக்கும் பிலிப்புக்கும் அங்கே ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார். உடனே அவர் சொல்றார், இல்லை இல்லை நீ வந்து பார் என்று சொல்கிறார். உடனே நாத்தான் அங்கு போகிறார். வந்தான் நாத்தான்வேல், பார்த்தான். பார்த்த உடனே மனம் மாறி இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவை பார்த்தவனே சொன்னார். என்ன சொன்னார்னா, நாத்தான்வேல் தமிழத்தில் வாழை கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இப்பதான் இவருக்கு தெரிகிறது. இந்த நாத்தான்வேல் இந்த பிலிப்பு சந்திக்கிறதுக்கு முன்னாடி அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்தை வாசித்துக் கொண்டு இருந்தார். அதாவது அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய பக்தியுள்ள ஒரு மனிதன். நியாயப்பிரமாணத்தை அவ்வளவு கரெக்டாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு மனிதன். அதனால இவர் அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்தை நம்ம எப்படி போற இடங்கள்ல டைம் இருந்தால் பைபிளை வாசிக்கிறோமோ அது போல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இவர் அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது வாசித்துக் கொண்டார். இந்த சமயத்துல இந்த பிலிப்பு இவரை பார்க்கிறார். இவரை பார்க்கிற பொழுது உடனே அவரோடு அவங்க 2 பேரும் அங்கே ஒருத்தருக்கு கலந்துரையாடுகிறார்கள். அப்படித்தான் இவர் சொல்கிறார். உடனே வந்து இயேசு சொல்றாரு, உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கும் இந்த அத்திமரத்துக்கு ஏதாவது பக்கம் கிடையாது. இயேசு எங்கேயோ இருக்கிறார், இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் அத்திமரத்தின் கீழ் நான் உட்கார்ந்து இவருக்கு எப்படி தெரியும்? அதுதான் நம்ம அறிய வேண்டியது. நம்முடைய கர்த்தர் நம்மை அழைத்தவர் மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை அபிஷேகிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை காண்கிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் அறிகிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை அறிகிறவர். சில சமயத்துக்கு நம்ம அதை மறந்துடுறோம். யாரும் என்னை கண்டுக்கிறது இல்லை, என்னை பற்றி ஒருத்தருக்குமே தெரிய மாட்டேங்குது, நான் இருந்த என்ன பிரயோஜனம், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, ஒருத்தர் என்னை பார்க்கறது இல்லை என்று நாமே சடிந்து கொள்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவுக்கு நம்ம
நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவராலே நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு ரத்தத்திலே கழுவப்பட்டிருப்போமானால் எல்லாருமே மறந்துட்டாலும் இயேசு நம்மை மறக்க மாட்டார். அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்முடைய இருதயத்தை அறிகிறவர், நம்முடைய உள்ளந்திரங்களை சோதிக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் சூழ்நிலைக்கு தக்கவாறு மனிதன் நடக்கலாம், கைவிடலாம், பேசலாம். ஆனால் இயேசு அப்படி சூழ்நிலையை பார்த்தல்ல, நம்முடைய மனதை பார்த்து அவர் நமக்காக கிரியை செய்கிறவர். ஆகாரை தன்னுடைய சாரால் அனுப்பிவிட்டார். அப்பொழுது அவள் யாருக்கும் தெரியாது, வனாந்தரத்தில் போய் அலைந்து கொண்டு திரிகிறாள், ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே போய் ஆகாரே என்று கூப்பிடுகிறார். ஏன் இங்கே அலைந்து கொண்டு இருக்கிறார்? என் நாச்சியார் என்னை அனுப்பிட்டாங்க, என்னை திட்டாங்க சாரால், அதனால் நான் வந்துட்டேன். இல்லை, நீ போய் மீண்டும் அவருடைய கைகள் அடங்கி இரு, உனக்கு இருக்கிற குழந்தை அதை நான் ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று அவர்கள் மீண்டும் கர்த்தர் சொல்கிறார். அதனால் அவர் சொல்றார், நீர் என்னை காண்கிற தேவன். ஆபிரகாமுக்கு தெரியாது, அல்லது கூட இருந்தவங்களுக்கு தெரியாது. நாச்சியாராகிய சாரால் அவளை துரத்தி விட்டுட்டான். இப்பொழுது இருக்கிறது போல கிடையாது. அப்பொழுதெல்லாம் வனாந்தரம்னா வனாந்தரம் தான், தண்ணி கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்துல தன்னந்தனியாக ஒரு கர்ப்பஸ்திரி சுத்தி கொண்டு இருந்தால் யாருமே பார்க்கவில்லை. தேவாதி தேவன் பார்த்தார், அவளுக்கு வேண்டிய ஆலோசனையை சொன்னார், அவருடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கினார். அதனாலே நாத்தான் வேலை பார்த்து சொல்ற, அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டே என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு, உத்தம இஸ்ரவேலனே. இவருடைய உத்தமத்தை பற்றி என்ன தெரியும்? கபடற்ற உத்தமன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இப்படி ஒரு பெயர் எடுத்தால் நன்றாக இருக்கும். நம்ம பார்த்து சொல்லணும், நம்ம பேரை சொல்லி சொல்லணும். கபடற்ற ராஜன் அல்லது கபடற்ற உங்க பேரை சொன்னா வாக்கியவான். நாம் அப்படி இருக்கிறோமான்னு பார்க்கணும். கபடு என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்டு பண்ணுகிற மாய்மாலம். ஆட்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவதும் நடந்து கொள்வதும் கபடத்தனமான காரியங்கள். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட அனுமதிக்க கூடாது. சூழ்நிலைக்கு தந்தால் போல பேசுகிறதல்ல, உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்றும் திறந்த இருதயத்தோடு பேசி பழகுவதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய மேன்மை. ஆனால் கபடாக இருக்கிறார். ஆனால் இவரை பார்த்து சொல்றாரு, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். 48 நாத்தான், நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்கிறான். 48ஆம் வசனத்துல நான் கபடற்றவனுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதை இந்த நாத்தான் அங்கீகரிக்கிறான். ஒரு சமயம் நான் நினைக்கிறேன், அந்த ஊர்ல இவனை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறான், ரொம்ப நல்ல மனுஷன், கபடில்லாத மனிதன், இவன் சூதுவாது இல்லாதவன், இவன் யார் மீது இவனுக்கு எந்த தந்திரமோ சூழ்ச்சி இல்லாதவன் என்று அந்த ஊர் மக்கள் இவரை பற்றி பேசி இருந்திருக்கலாம். அதனால இப்ப இயேசு சொன்ன உடனே அது கன்ஃபார்ம் ஆகிறது. இவருக்கு எப்படி தெரியும் நான் கபடாட்டம் என்று? இந்த ஊருக்காரங்க, இந்த மக்கள் தானே இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இவருக்கு எப்படி தெரியும் என்று அந்த கன்ஃபார்ம் ஆன உடனே அவன் உடனே கேட்கிறான். என்ன சொல்றான்? நீர் எப்படி என்னை அறிவீர் என்று. அல்லேலூயா. நீர் எப்படி என்னை அறிவீர் எப்படி என்று கேட்கிறார். எப்படி இயேசு நம்மை அறிகிறார்? நம்முடைய உட்கார்ந்து இருக்கிறதே அறிகிறார், எழுந்திருக்கிறதே அறிகிறார், சுற்றி சூழ்ந்து இருக்கிறார், நம்ம படுத்திருந்தா கூட சூழ்ந்து இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதனாலே நம்முடைய உள்ளந்திரைகளை சோதித்து இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆவியை நிறுத்து பார்க்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம யார் என்கிறதை என்ன பண்றாரு? நிறுத்து பார்க்கிற தராசுல வச்சு, சுமுத்திரையான தராசுல, கள்ள தராசுல அல்ல, சுமுத்திரையான தராசுல வச்சு நம்மை நிறுக்கிறார். நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு, நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய உடைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு என்ன தராசுல? சுமுத்திரையான தராசுல வச்சு பார்க்கிறாரு. இங்க மறந்துடக்கூடாது. அதனாலதான் நீர் என்னை காண்கிறது அறிவீர் என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்து சோதித்து குடமிட்டு நம்மை என்ன செய்கிறார்?
சுமுத்திரையான தராசில வைத்து நம்மை சரிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி என்று மாற்றுகிறார். கள்ளத்தராசில வச்சு ஏமாத்துறதல்ல, சுமுத்திரையான தராசில வச்சு என் மகன் என் மகள் சரியாக இருக்கத்தக்கதாய் அவரை நான் போதித்து நடத்துவேன் என்பது போல அப்பொழுது சொல்லுகிறார். அவ்வளவுதான் சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று. உடனே 49 சொல்றான், நான் தான் ரபி அப்படின்னு. என்ன அர்த்தம்? போதகரே. ரபி. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, விழிப்படத்துல நாசரேத்தூர்லேருந்து ஏதாவது நன்மை வருமாப்பா? நாசரேத்தூர்லேருந்து மேசியா பிறப்பாரா? ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாரு? போதகரே, நீ தேவனுடைய இப்ப நான் மேசியான்னு ஏத்துக்கிறேன், நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. அல்லேலூயா. இவர் தேவகுமாரன் என்றும் ரவி என்றும் இஸ்ரவேலின் ராஜா என்றும் எப்படி இவருக்கு தெரியும்? நியாயப்பிரமாணத்தில் படிச்சுட்டு இருக்கிறார். அதுதான் நான் முதலே சொன்னேன், நாத்தான் மேலே ஒரு வேத அறிந்த ஒரு தேவ மனிதன். அதனால இதெல்லாம் படிச்சிருக்கிறார் அவர். நான் தேவகுமாரன் யாரு, யூதருக்கு ராஜா யாரு, மேசியானா யாரு என்பதை இவர் படித்திருக்கிறார். ஆனால் இவருக்கு சொல்லப்பட்ட செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நேரில் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இவர் என்ன பண்றாரு? அதை ஏற்றுக்கொள்கிறார். அதை தன்னை அப்படியே போதகரே இருக்கிறார், இப்போ தேவகுமாரனே இருக்கிறாரு. அவனை ராஜா என்று சொல்லி அங்கே அவர் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதை காண முடிகிறது. இதற்கு காரணம் அன்பானவர்களை, பிலிப்பு செய்த இந்த ஊழியம். பிலிப்பு நிமித்தமாகத்தான் இந்த நாத்தான்வேல் மனம் திரும்பி இயேசுவுக்கு பின் சென்றார். பிலிப்பினுடைய முதல் ஊழியம். இரண்டாவது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-14 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். 6ஆம் அதிகாரம் 5-14. அதாவது 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்கிறதான ஒரு அற்புதம். இது 4 சுவிசேஷத்திலும் இருக்கிறது. இந்த 5 அப்பம் 2 மீன் உள்ள அற்புதத்தை 4 சுவிசேஷத்திலும் தேவதாசர்கள் எழுதியிருக்கிறார்கள். இங்கே யோவான் சுவிசேஷத்தில் இந்த 5000 பேருக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆகாரம் கொடுப்பதற்கு இயேசு பிலிப்பு இடத்திலே சொல்கிறார். பிலிப்பை கூப்பிட்டு இவங்களுக்கு ஆகாரம் கொடு என்று சொல்கிறார். ஏனென்றால் 12 சீசர்களுக்கும் இயேசு 12 விதமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு சீசர்களுக்கு போகிற இடங்களிலே, தங்குகிற இடங்களிலே ஆகாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பிலிப்பினிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள். யூதாஸ் கையில் எப்படி பணப்பொறுப்பு கொடுத்திருந்தாரு, அதே போல இந்த பிலிப்பினுடைய கணக்கில் சாப்பாடு ஆகாரத்தை ரெடி பண்ணி கொடுப்பதற்குரிய பொறுப்பு இந்த பிலிப்பினிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இயேசு சொல்றாரு, இந்த 5000 பேருக்கு என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுப்பா பிலிப்பு என்று சொல்றாரு. உடனே கடை கணக்கு போட்டு பத்தாது, 200 பணத்துக்கு வாங்கினா கூட இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? ஆகாரம் கொடுக்க முடியாது. உடனே கால்குலேஷன் பண்றாரு. அப்படியானால் அதில் அனுபவம் இருந்தால் தான் செய்ய முடியும். திடீர்னு கேட்ட ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டால் நீங்கள் உடனே சொல்ல முடியுமா? அதே சமயத்தில் ஒரு மேஸ்திரி கிட்டையோ ஒரு இன்ஜினியர் கிட்டையோ வீடு கட்டுறதுக்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? எனக்கு 5 சதுரத்தில் ஒரு வீடு கட்டி கொடுக்கணுங்க, எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டால் எனக்கு என்னங்க தெரியும், உட்காந்து கணக்கு போடணும். ஆனால் அதுலேயே அனுபவம் உள்ளவங்க உடனே சொல்லிடுவாங்க, இத்தனை லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு. அதுபோல இந்த இயேசு சொன்ன உடனே இந்த பிலிப்பு சொல்றாரு, 5000 பேருக்கு சாப்பாடுனா இப்படி 12 பேருக்கு சாப்பாட்டுக்கு நம்ம இவ்வளவு செலவழிக்கிறோம், 5000 பேருக்குன்னா எவ்வளவு ஆகும்? உடனே கடற்கடன்னு கால்குலேஷன் போட்டு 10வது ஆண்டவரே என்று இயேசு கிட்டத்தில் சொல்கிறதை காண முடியும். அப்ப அதை வைத்துதான் இவர் இப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. பல இடங்களிலே இது இவருக்கு ஒரு அனுபவமாக இருந்திருக்கிறது. சொன்ன உடனே ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறதுனால அவர்கள் அதற்குரியதை செய்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க, ஒரு ஆகாரத்தை சொன்ன உடனே சொல்லிடுவீங்க, இன்னைக்கு இந்த ஆகாரம் செய்யலாம்னா அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் சொல்ல முடியும். பிரியாணிக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், ரசஞ்சாதத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், சாம்பார் சாதத்துக்கு எவ்வளோ ஆகும், உடனே சொல்லலாம் இது இவ்வளோ ஆகும் என்று. ஆனால் அனுபவம் இல்லாதவங்க கேட்டு பாருங்க, குழப்பிட்டு கிடப்பாங்க.
காய் என்ன காய் வாங்கினேன், எவ்வளோ வாங்கினேன், எப்படி வாங்கணும், அதெல்லாம் குறைக்கும். அப்போ அனுபவம் வந்தனாலே இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்ததுனாலே இவருக்கு இந்த பேச்சு உடனடியாக பதில் சொல்லுகிறார் என்று சிலர் கருதி இவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். என்றாலும் இயேசுவோடு இவர் இருந்து தண்ணீர் திராட்சரசமாய் மாறின அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிற இயேசு இங்கேயும் ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற அப்படி ஒரு நிச்சயமான விசுவாசம் இவருக்கு இல்லாமல் போய்விட்டது. தண்ணீரை ரசமாக திராட்சை ரசமாக மாற்றின போது இவருக்கு கூட இருக்கிறார். சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், பைபிளில் போட்டிருக்கு. இயேசு இவருக்கு போல இவர்களும் போயிருக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிற இயேசு இங்கேயும் ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவருக்கு வரவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாம் இப்படி சில காரியங்களிலே விசுவாச குறைச்சல் கொள்ளக்கூடாது. நாம் அதை கொஞ்சம் நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், வளர்க்கணும். நம்முடைய விசுவாசத்தில் கொஞ்சம் விஸ்தாரத்தை உண்டு பண்ணி பழகணும். ஒவ்வொரு மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவரால் இது முடியும், கர்த்தர் இதை செய்ய முடியும் என்று நாம் நம்ப வேண்டும். கூடவே தான் இருந்தார், இருந்து கூட இவையை அவரால் விசுவாசிக்க முடியவில்லை. நாம் ஒன்றை அறிய வேண்டும், நம்மால் முடிகிறதோ முடியலையோ தேவனால் எல்லாம் முடியும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அதனாலே நாம் தேவனை சார்ந்து கொண்டு காரியங்களை செய்வோமானால் நிச்சயமாக தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. என் மனதுக்கு வருகிறதுனால ஒரு நடந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் நம்பவும் தெரியாது. ஒரு சபையை சேர்ந்த ஒரு 3-4 ஊழியர்கள் ஒரு மலைப்பகுதிக்கு ஊழியத்துக்கு காரிலே போகிறார்கள். காரிலே அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது நடுவழியிலே கார் நின்று விட்டது. உடனே ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கார் ஸ்டார்ட் ஆகலை. போய் எல்லாம் திறந்து பார்த்தா பெட்ரோல் இல்லை. அப்போ உடனே அந்த தலைமை போகிற இடத்துல சொல்கிறாங்க, ஐயா பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்று போச்சு ஐயா. பெட்ரோல் இல்லையா அப்படின்ட்டு உடனே இவங்க குடிக்கிறதுக்கு கொண்டு போன தண்ணீரை எடுத்து ஜெபம் பண்ணி ஊற்றின்னு சொன்ன ஊற்றிட்டாங்க. ஊற்றி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகிடுதான். ஸ்டார்ட் ஆகி அவங்க போயிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஹிஸ்ட்ரி புக்கில் அப்படி எழுதிக்கிறாங்க. மலைப்பகுதியில் அங்கே போய் பெட்ரோல் வாங்க முடியாது, வாங்க வரைக்கும் அங்கே வெயிட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஐயா அந்த குடிக்கிற தண்ணியை எடுத்து ஜெபம் பண்ணி பெட்ரோல் டேங்கில் ஊற்றி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுதுங்கிறாங்க. நமக்கு அது அதிர்ச்சியாக ஒரு அற்புதமாக இருக்கலாம். ஆனால் தேவன் எதையும் செய்ய முடியும். எப்படிப்பட்ட காரியத்தை அவரால் முடியும் என்பதை நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, வேதத்திலும் நம்ம காண முடிகிறது. வேதத்திலும் காண முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜார்ஜ் முல்லர் என்கிற பரிசுத்தவானை குறித்து நீங்க படிச்சிருக்கிறீங்களா என்ன தெரியாது. அவர் விசுவாசத்தில் 2000 அனாதி பிள்ளைகளை ஆகாரம் கொடுத்து நடத்தினார் என்று காண்கிறோம். நாளடைவில் அவர் கடைசி நாட்களில் 4000 பிள்ளைகள் கொண்டு போனாராம். இந்த 2000 பிள்ளைகளுக்கு விசுவாசத்தில் யார்கிட்டையும் போய் கேட்டு இதெல்லாம் இல்லை, கர்த்தர் கூட சொன்னாலே செய்கிறேன் என்று அப்படி செஞ்சிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் ரொம்ப மார்னிங் ரொம்ப நெருக்கடியான நிலைக்கு ஒன்றுமே இல்லை. அந்த சமையல்கார ஐயா டைம் ஆகிடுது, இன்னைக்கு ஏதாவது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, சரி நீ போய் என்ன செய்ய வழக்கம் போல செய்ய அப்படின்னா. வழக்கம் போல என்னென்னா பிள்ளைகளை உட்கார வச்சு தட்டை கொடுக்கணும். தட்டு கொடுத்துட்டு பிற்பாடு அவன் சமையல் பண்ணணும். அதே மாதிரி பண்ணுனாரு. என்னையா இப்படி சொல்கிறீங்களேன்ட்டு அவர் பாட்டு போய் பண்ணார். ஏன்னா பெரியவரை எதிர்த்து பேச முடியாது. இப்படி பண்ணினாரு. ஐயா தட்டெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னாரு. தட்டு கொடுத்தாச்சா சரி அப்படின்னாரு. கதவை தட்டுனாங்களா, பார்த்தா ஒருத்தர் பால் கொண்டு வந்து வைத்து ஒரு இதில் நின்று இருக்கிறாராம். பாலும் ப்ரெட்டும் கொண்டு வந்து அவருக்கு அந்த சமையல்காரனுக்கு விளங்கவே முடியல. எங்கேயோ போகிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையாகி பால் ரோட்டில் கொட்ட வேண்டிய நிலை வந்தது. ரோட்டில் கொட்டாதீங்க, இதை ஜார்ஜ் முல்லர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாரு, அவரு கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னு கொண்டாந்து அங்கே கொண்டாந்து கொடுத்தாங்க என்று சொல்லி அப்படி எல்லாம் அந்த நாட்களில் இருந்த பரிசுத்தவான்கள் தேவனாலே நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இங்கேயும் 5 அப்பம் 2 மீனை கொண்டு கர்த்தர் செய்யக்கூடிய மனுஷனால் நினைக்க முடியாத காரியத்தை
அவராலே செய்து காட்டியிருக்கிறதை காண முடிகிறது. மூன்றாவதாக 12ஆம் அதிகாரம் 19வது வசனம், யோவான் சுவிசேஷம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறது எல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். தொடர்ந்து வாசிங்கள். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவரை கேட்டுக்கொண்டார்கள். யோவான் இவரை குறித்து தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிற மூன்றாவது சம்பவம் என்னவென்றால், பஸ்கா பண்டிகை என்று ஒன்று வருகிற பொழுது பல நாடுகளிலிருந்து எருசலேமுக்கு வந்து இந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிக்கிற வழக்கம் உண்டு. பல நாடுகளிலிருந்து வருவார்கள் எருசலேமுக்கு வந்து இந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிக்க. அப்படி வந்தவர்களிலே கிரேக்க நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். அங்கே பஸ்கா பண்டிகையில் வந்து எருசலேமிலே தேவனை ஆராதிப்பதற்கு வந்தவர்கள் எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, ஞானிகள். அந்த காலங்களிலே பிரசித்தி பெற்ற சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் என்று சொல்லுகிற ஞானிகளுடைய சந்ததிகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த நாட்களிலே இருந்த யுவான் சுவாங், எஸ்ரா, இவங்கெல்லாம் அந்த இருந்த மனிதர்களை காட்டில் இயற்கைக்கு மேற்பட்ட ஞானம் படைத்தவர்கள். சீனா நாட்டில் சேர்ந்த யுவான் சுவாங் என்று சொல்கிறவர், இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்ரா, இவங்கெல்லாம் அப்படி ஞானம் பெற்றவர்கள். அப்படி கிரேக்க நாட்டிலே சாக்ரட்டிஸ், நம்ம சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும், பிளாட்டோ, அதே மாதிரி அரிஸ்டாட்டில், இவர்களுடைய சந்ததியை சார்ந்த பிள்ளைகள் தான் அங்கு வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ரொம்ப படித்தவர்கள், மேதாவிகள், அப்படிப்பட்ட மேன்மை படைத்தவர்கள். இவர்கள் இந்த பஸ்கா பண்டிகையிலே வந்து இயேசு கொடுக்கிற போதனையை கேட்டபோது அப்படியே மனம் திரும்பி விட்டார்கள். இவர்களுக்கு என்ன செய்தது தெரியாதபடி அவரை சந்திக்க வேண்டும். சில சமயத்தில் நம்ம சில ஊழியர்கள் பேசுகிற பொழுது நம்மோடு கர்த்தர் இடைபெறும் போது என்ன செய்யலாம், அந்த ஐயாவை போய் பார்த்து ஜெபிக்கலாம், அவரோடு கேட்கலாம், பேசலாம் என்று நமக்குள்ளே உருவாகிறது போலவே இந்த அரிஸ்டாட்டில் என்று சொல்லுகிற கிரேக்க தத்துவ ஞானிகள் இயேசு போதனையை கேட்டு அப்படியே மெய்மறந்து, இவர்கள் ஏற்கனவே படிப்பாளிகள் தான், ஞானிகள், ஆனால் அதை காட்டில் தத்துவம் நிறைந்த மேன்மையான உபதேசமாய் இருக்கிறதே, இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு நல்ல ஆவிக்குரிய போதனையாய் இருக்கிறதே, அப்படியானால் இவர் யார், இவரை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். எப்படி சந்திக்கிறது? அப்ப உடனே அவங்களுக்கு ஞாபகம் வருகிறது பிலிப் என்றால் இது கிரேக்க பெயர் அல்லவா? அப்ப இந்த பெயரோடு சம்பந்தப்பட்டிருக்கிற இவரிடத்திலே போய் நாம் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதை பாருங்க, 21வது வசனம். ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டார்கள். யாரும்? பிலிப்பை கேட்டார்கள். பிலிப்பினிடத்திலே வந்து ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டார். 22 சொல்றது, பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தார். 12-21 வசனத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. இந்த பிலிப்பினிடத்திலே வந்து இயேசுவை காண வேண்டும். இவர் நேரடியாக இயேசுவினிடத்திலே அழைத்து கொண்டு போகல. இவர் என்ன செய்கிறாரு, தனக்கு மேலே உள்ள ஒரு சீனியரை, தனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒருவரை போய் சொல்லி ஆலோசனை கேட்கிறார். இது கூட நம்ம அறிய வேண்டிய ஒன்று உண்டு. எல்லாம் நம்ம தெரிஞ்சது மாதிரி முந்திரி கொட்டத்தனமாக எதை செஞ்சாலும் எங்கேயாவது இடத்துல சிக்கிக்குவோம். நம்முடைய நிலைமைக்கு ஏற்ற, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நம்ம செயல்பட்டால் நல்லது. 12 சீசர்களில் இந்த பிலிப்பும் ஒருவன் தான். 12 பேருக்கு இயேசு என்ன இடத்தை கொடுத்தாரோ அதே இடத்துல தான் அந்த பிலிப்பும் இருக்கிறார். ஆனால் இந்த பிலிப்பு தன்னை தாழ்த்தி நம்ம உடனடியாக போய் சொல்லாம, நம்மளும் மூத்த ஒரு ஊழியர் இருக்கிறாரே, நமக்கும் மேலான இருக்கிறார், அவர்கிட்ட போய் சொல்றாரு, அந்திரேயா இந்த கிரேக்க தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, இப்ப இவரை பார்க்கணும்னு விரும்புறாங்க என்று சொன்ன உடனே இந்த அந்திரேயா உடனடியாக
இயேசுவினிடத்திலே இந்த கிரேக்கர்களை அழைத்து கொண்டு போய் விடுகிறதை நாம் காண முடிகிறது. அல்லேலூயா. 23 26 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான் என்று சொல்லி அங்கு 26ஆம் வசனம் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இந்த கிரேக்க தத்துவ ஞானி இயேசுவினிடத்திலே வந்து ஆலோசனை கேட்கும் போது அவர்களுக்கு அவர் போதிக்கிற ஒரு போதனை, அவர்களோடு பேசுகிற காரியம் என்ன? நம்முடைய தேவன் யார்? எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அதனாலதான் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. அப்ப இயேசுவினிடத்தில் வருகிற இந்த கிரேக்கர்களுக்கு நல்ல ஒரு போதனையை கற்றுக் கொடுக்கிறார். என்ன முடிக்கிறார்? ஒருவன் என்னை பின்பற்ற அல்லது ஊழியம் செய்வானானால் என்ன செய்ய சொல்றாரு? என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்ற கடவன். இந்த ஊழியர்களுக்கு ஒரு நல்ல உபதேசத்துக்குரிய செய்தியாக இருந்தாலும் நாம் ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தரை பின்பற்றுகிற ஊழியர்களாக இருக்கிறதுனால இதை நாம் அறிய வேண்டும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்ப இயேசுவை பின்பற்றுகிற ஊழியர், ஸ்தாபனத்தை பின்பற்றுகிற ஊழியர்கள், தலைமை போதகரை பின்பற்றுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை பின்பற்றுகிற ஊழியர்களுக்கு தான் தேவன் இப்படிப்பட்ட மகிமையை வைத்திருக்கிறார். நாம் அப்படி இருக்க வேண்டும். ஸ்தாபனம், தலைவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டிகள், ஆலோசகர்களாக இருக்கிறார்கள். ஆனால் 100க்கு 100 நாம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒருவர் உண்டானால் அது இயேசுவாகத்தான் இருக்கணும். மனுஷனை நாம் எக்ஸாம்பிளாக அல்லது முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும். அதிலே நாம் பின்வாங்கவோ சோர்ந்து போகவோ அவிசுவாசப்படவோ ஏதுவாகும். பாஸ்டர் சாம் சுந்தரையா அடிக்கடி சொல்வார், நான் பலிபீடத்தில் நிற்கும் போதுதான் கர்த்தருடைய ஊழியக்காரன். பலிபீடத்தை விட்டு நான் கீழே வருகிற பொழுது நானும் சாதாரண ஒரு மனிதனாய் மாறிவிடுவேன்கிறார். விளங்குகிறதா நான் சொல்லுகிறது? பலிபீடத்திலிருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது அவருடைய பிரசன்னம் என்னை ஊழியக்காரனுக்குரிய காரியத்தை செய்கிறது. அது உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை கொண்டு வரும். அதே சமயத்தில் நான் சாதாரண சூழ்நிலை இருக்கும்போது உங்களைப் போல நானும் ஒரு மனிதன் தான். அதனாலே நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தரை பார்த்து செய்யுங்கள் என்று மிக தெளிவாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் தன்னை தாழ்த்த மாட்டாங்க. எல்லாரும் தன்னை மேன்மையாக தான் சொல்லுவாங்க. நான் யார், நான் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தெளிவாக சொல்றாரு, நான் பலிபீடத்துல தான் ஊழியக்காரன், கர்த்தர் பலிபீடத்துல தான் என்னை பயன்படுத்துவார். பலிபீடத்தில் இருக்கிற வார்த்தை தான் உங்களுக்கு பயன்படும். ஆனால் நான் கீழே இறங்கிற பொழுது நான் உங்களை போல ஒரு மனிதன் என்றார். இன்னொரு சூழ்நிலையிலே சொன்னா, யாருக்கு தெரியும் கர்த்தர் என்னையும் உடைத்து போட்டார் என்று ஒரு இடத்துல சொன்னார். அதெல்லாம் விளக்கமா சொல்ல விரும்பல, விளக்கமா வேண்டியதும் இல்லை. அவர் சொன்னார், ஒரு காரியத்துல என்னையும் கர்த்தர் உடைத்து போட்டார், அவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் உருவாக்க வேண்டும் என்று. யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவர் உடைக்கப்பட்டாராம். என்னை ஆண்டவர் உடைச்சிட்டாரு, வேறொரு பாத்திரமா என்னை வணைவதற்காக உடைத்தாரு என்று எப்ப தன் ஊழியத்தை முடிக்கிற நாட்களில் சொல்றார். அப்ப பாருங்க, இதெல்லாம் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. யார் தேவனோடு இருந்து அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். அதனால அவன் சொல்றாரு, என்ன பின்பற்றப்பா, என்ன பின்பற்றி ஊழியம் செய்ய என்று இந்த கிரேக்கர்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு போதனை செய்வதை காண முடிகிறது. அல்லேலூயா. 4வது 14ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வரைக்கும் வாசிங்கள். யோவான் சுவிசேஷம். என்னை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இருமுறை நீங்கள் அவரை அறிந்தும்
பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியையை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அல்லேலூயா. நீங்கள் அடுத்தது நான்காவதாக இந்த பிலிப்பினுடைய ஊழியத்தை யோவான் எழுதுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இயேசு பிதாவினுடைய சித்தத்தை முடிக்க போகிற தருணம் வந்துவிட்டது. எதற்காக பிதா இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த காலம் நெருங்கிவிட்டது. இன்னும் சில நாட்களுக்குள் இயேசுவை சிலுவையிலே அறையப் போகிறார்கள். அதுக்கு முன்பாகத்தான் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வருவேன் என்று சொல்லிவிட்டு பிதாவை குறித்து அவர்களோடு சொன்னபோது உடனே இந்த பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கிறார். பிதாவை எங்களுக்கு காண்பியும், பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்றபோதுதான் இயேசு இவ்வளவு 5-6 வசனங்களை அவனுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அப்ப என்ன சொல்கிறார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார். அதனாலே அவர் என்னில் இருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் தேசம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததனாலே மேசியா வருவார், மேசியா வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு விதத்தில் வேதத்துக்குரிய காரியமாக இருந்தாலும் அவர்களுடைய ரட்சிப்பு அல்லது அவர்களுடைய மீட்பை எவ்வளவு தடுக்கிறது. அப்ப இயேசுவை தேவன் என்றோ பிதா என்றோ ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இந்த பிலிப்பு இயேசுவோடு தான் இருக்கிறார், இவ்வளவு அற்புதங்களை பார்க்கிறார். கிட்டத்தட்ட எல்லா அற்புதத்தையும் அவர் பார்த்திருப்பார். ஏன்னா அவர் இயேசு தன்னுடைய திருமைக்கு போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் பிரசங்கிக்கிறார். அப்படியானால் கிட்டத்தட்ட ஏறத்தாழ எல்லா அற்புதமும் நடந்திருக்குது. யோவான் சுவிசேஷத்திலேயே 6 அற்புதம் நடந்திருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இதுக்கு முன்னாடி மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்திலெல்லாம் பல அற்புதங்களை பார்த்தவர் இப்ப என்ன என் பிதாவை காட்டாண்டவர், இவரையே அதை நம்ப முடியல. இவராலேயே என்னை கண்டவன் பிதாவை கண்டார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று இவருக்குள்ளேயே இந்த சந்தேகமும் ஒரு விதமான நம்பிக்கையற்ற தன்மையும் காண்கிறார். அதனாலதான் கடைசியா சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் நான் செய்கிற கிரியானது நம்புங்கள் என்று சொல்லி இந்த பிலிப்பை ஸ்திரப்படுத்துகிறார். இன்றைக்கும் அநேகர் இதைத்தான் சந்தேகப்பட்டுக் கொள்கிறார்கள். தேவன் எப்படி இருக்கிறார், அவர் எங்கே காண முடியும், அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் என்று குழப்பிக் கொள்கிறார்கள். அன்பானவர்களே, வேத வசனம் நமக்கு தேவனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தை விசுவாசித்து வேத வசனத்தின்படி நடப்போமானால் பிதாவோ குமாரனோ பரிசுத்த ஆவியானவரோ இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு வெளிப்பட முடியும், நம்மோடு கிரியை நடப்பிக்க முடியும், நாம் அறிய முடியும். ஒரு சமயம் உருவத்தை போல பார்க்காவிட்டாலும் அந்த கிரியைகள் நம்முடைய உள்ளத்துக்குள் கிரியை நடப்பிக்கிறதை நாம் உணர முடியும். இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஆயினாலே மற்றவர்களைப் போல அல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது பெயர் வேறு 3 விதமாய் இருந்தாலும் அவர்களுடைய கிரிகள் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கிறது. ஆயினாலே நாம் திருத்துவ தேவனை ஆராதித்தாலும் அவர் ஒருவர்களாகவே இருக்கிறார்கள் என்று விசுவாசித்து நாம் அதிலே வளர கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிலிப்பினுடைய ஊழியம் கடைசி நாட்களிலே அவர் பிலிப்பு என்பவர் ஏதென்ஸ் என்கிறதான பட்டணத்திலே இயேசுவை அறிவித்துக் கொண்டிருந்தார், இயேசுவை ஊழியமாக செய்து கொண்டிருந்தார். ஏதென்ஸ் இன்றைக்கு உங்களுக்கு சரித்திரத்தில் அந்த பட்டணம் இருக்கிறது. அங்கு இருந்த அந்த ஏதென்ஸ் என்கிற பட்டணத்தில்
பட்டணத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல கிரேக்க ஞானிகளைப் போல அங்கேயும் அந்த பட்டணத்தில் படித்த பெரிய அறிஞர்கள் ஞானிகள் அங்கே இருந்து இந்த பிலிப்பினுடைய உபதேசத்தை கேட்டு அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி ஆகிவிட்டது. இவர் சொல்லுகிறதை நம்பாமல் இருக்க முடியல, ஆனால் நம்பவும் முடியல. இதற்கு என்ன செய்யறது? கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலாக இந்த ஞானிகள் இயேசுவினிடத்தில் வந்து பிலிப்பினிடத்தில் வந்து இந்த செய்தியை கேட்டு அவர்கள் அப்படியே என்ன செய்யறது என்று சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது எருசலேமில் இருக்கிற பிரதான ஆசாரியனுக்கு இதை அறிவிக்கிறார்கள். இந்த பிரதான ஆசாரியன் இந்த சீசர்களுக்கு எதிரானவர். பிரதான ஆசாரியன் இயேசுவுக்கு கிறிஸ்துவுக்கு சகாயம் பண்ணுகிறவன் அல்ல. 1ஆம் நூற்றாண்டிலே யெகோவா என்கிற நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத வேதவாதர்கள் தான் இந்த பிரதான ஆசாரியர்கள். ஆகினாலே இந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்தான்? அந்நாட்களில் இருக்கக்கூடிய ஒருவன், அதாவது மிக பெயர் பெற்ற ஒருவன், அனனியா என்று சொல்லுகிற ஒருவனிடத்திலே இதை பற்றி சொன்ன உடனே அவன் தன்னோடு ஒரு 500, அதாவது ரவுடிகள் என்று சொல்கிறது போல 500 பேரை அழைத்து கொண்டு இந்த பிலிப்பை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அங்கே போயிருக்கிறார்கள். அங்கு போய் இவரை பார்த்து இவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது இவரை கொல்ல வேண்டும் என்று நெருங்கும் போது இந்த பிலிப் இவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதினாலே இந்த 500 பேர் கண்ணும் குருடாக்கப்பட்டது. பிலிப் இடத்துல நெருங்க முடியல. ஆனால் இந்த அனனியா என்று சொல்லுகிற தலைவன் மாத்திரம் அப்படியே ஸ்டெபனா நின்று கொண்டிருக்கிறான். அவன் இவனை கொள்ளுவதற்கு கிட்ட வருகிற பொழுது அவனுக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். உடனே முழங்கால் அளவு பூமி அவனை திறந்து உள்ளே இழுத்துக் கொண்டது. அவன் இன்னும் வைராக்கியமா இருக்கிறான். மீண்டும் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறான். இடுப்பு அளவு அந்த பூமி அவனை இழுத்துக் கொண்டது. இன்னும் அவன் மனம் திரும்பாதனாலே கழுத்து அளவுக்கு அந்த பூமி இழுத்துக் கொண்டது. இன்னும் அவன் மனம் திரும்பவில்லை. முழுவதுமாக பூமி அவனை விழுங்கிவிட்டது. இதை அறிந்த அந்த 500 தத்துவ ஞானிகளும் உடனடியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தார்களாம். 2 ஆண்டு காலம் ஏதென்ஸ்ங்கிற பட்டணத்திலே ஊழியம் செய்து தேவாலயத்தை கட்டி முடித்து பிறகு அங்கே இருந்து அவர் லிடியா, ஆசியா, பார்த்தியா, காபூல் என்று சொல்கிற நாடுகளுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறார். லிடியா, ஆசியா, பார்த்தியா, காபூல். காபூல் என்றால் ஆப்கானிஸ்தானத்தினுடைய தலைநகர் தான் காபூல். அப்படிப்பட்ட இடங்களுக்கு அவர் ஊழியத்துக்கு போயிருக்கிறார். அப்படி அங்க போகிற பகுதியிலே கர்த்தர் இவரை வல்லமையான முறையிலே பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலே அன்றைக்கு இருந்த அந்த கொலோசே பட்டணம், பிரிகியா பட்டணம் எல்லாம் அந்த பகுதியில் தான் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அயோராப்போஸ் என்கிற ஒரு பட்டணம், ஆங்கிலத்தில் அது சரியா உச்சரிக்க வருகிறது, ஐஏராப்போஸ் என்று சொல்லுகிற ஒரு பட்டணத்திலே ஊழியத்துக்கு வந்து கொண்டிருந்தார். அங்கு ஒரு பெரிய பாம்பை அந்த மக்கள் சர்ப்பத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள் கோயிலிலே. இவர் அதை அறிந்து அந்த கோயிலுக்கு போய் அந்த பாம்பை விரட்டி விட்டார். அந்த இடத்திலிருந்து விரட்டி விட்டார். இது இந்த பாம்பு கோபம் அடைந்து என்ன செய்திருக்காங்க, இருந்த மக்கள் மீது தன்னுடைய விஷத்தை கக்கியிருக்க. நாகப்பாம்பு அதையெல்லாம் செய்யும். அதாவது தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கொத்துவதற்கு பார்க்கும். முடியாவிட்டால் நாக்கு மூலமாக விஷத்தை அப்படி உமிழ்ந்துடும். நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படியே பைப்பிலிருந்து தண்ணி வருகிறது போல அது விஷத்தை கக்கும். அப்படி அந்த நாட்டினுடைய ராஜா மீதும் அங்குள்ளவர்கள் மீது விஷம் கக்கினதுனால ஏராளமான பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த ராஜாவும் இறந்து போயிட்டான். இதனால இந்த கோயில் பூசாரி, அந்த கோயிலை ஆண்டு கொண்டிருந்த பூசாரிகள் கோபம் வந்து இதை போய் அந்த தேசத்தினுடைய ஆளுநர் இடத்துல போய், இப்படி இந்த ஆள் வந்து இப்ப எல்லாம் கெடுத்துட்டான், நம்ம கடவுளை இப்படி விரட்டி விட்டுட்டான், அந்த கடவுள் கோபப்பட்டு ஜனங்கள் மீது விஷத்தை கக்கி இவ்வளவு பேர் செத்துட்டாங்க என்று சொல்லி அவன் என்ன செய்தானாம், அங்கு வந்து அவனை பிலிப்பை கொல்லுவதற்காக சிறைப்பிடித்து சித்திரவதைப்படுத்தி
அந்த ஆளுநரோடு இந்த பூசாரிகள் அவரை சிலுவையிலே கட்டி அவர் கைகளிலும் கால்களிலும் தொடைகளிலும் தொலையிட்டார்களாம். மிஷன் அதை இதை வைத்து, அதாவது ஓட்ட போட்டார்களாம். ஓட்ட போட்டு விட்டு அவரை அப்படியே மரத்திலே துடிதுடிக்க வேண்டும் என்று மரத்திலே கட்டி நல்லா கைகளில் ஓட்டையை போட்டு இதை வைத்து அப்படியே சுற்றி சுற்றி ரத்தம் கொட்ட கொட்ட வலி வேதனை தாங்க முடியாத நிலையிலே சுத்தி வர நின்று கல்லெடுத்து கல்லுகளினால் எரிந்து அவரை வேதனைப்படுத்தி கடைசி வரைக்கும் அவர் உயிர் போகும் வரைக்கும் கல்லெடுத்து எரிந்திருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த பிலிப்பு ரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். அப்படி அந்த மரிக்கப்பட்ட ஐரா பேலஸ் என்று சொல்லுகிறார் அந்த இடத்துல பேர் தான் ஐயோபாஸ் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல தான் கட்டப்பட்ட இதிலே கைகளும் கால்களும் தொலையிடப்பட்டது. அதிலே கல்லுகளை எறிந்து துடிதுடிக்க மரணம் அடைந்தார். இந்த காட்சியை தன்னுடைய மனைவியும், இவருக்கு 3 பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள், 3 பெண் பிள்ளைகள், இவரும் விவாகம் முடித்தவர், இவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு முன்பாக இந்த கொடூர காட்சி செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனம் எப்படி இருக்கிறது என்று. ஆனாலும் அந்த பிலிப்பினுடைய மனைவி இந்த சூழ்நிலையிலும் வைராக்கியம் கொண்டு எழும்பி மீண்டும் இந்த பிலிப்பை போலவே ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்துதான் மரித்தார்கள் என்று சொல்கிறார்கள். தன் கணவனுக்கு இப்படி ஏற்பட்டதே என்று சோர்ந்து போயோ அதறியப்பட்டோ அவிசுவாசப்பட்டோ அவர் பின்வாங்காதபடி கர்த்தருக்காக இந்த காட்சியை பார்த்துவிட்டு தன்னை கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்து மிக தீவிரமாக அந்த தாயார் ஊழியத்தை செய்தார்கள் என்று சரித்திரம் அவர்களை குறித்து சொல்கிறது. 2 தீமோத்தேயு 4:7 இப்படி சொல்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற அனைவருக்கும் இந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, தேவன் பிலிப்பு என்கிற அந்த அப்போஸ்தலன் தேவ சித்தத்தின்படி அவருடைய ஓடி முடித்து கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் நல்ல ஓட்டமாய் இருக்க வேண்டும். நம்முடைய போராட்டம் நல்ல போராட்டமாய் இருக்க வேண்டும். நம்முடைய போராட்டம் விசுவாசத்துக்குரிய போராட்டமாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்வாங்கி விடாதபடி கர்த்தரை எதற்காக ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூரணப்படுவதற்கு முற்றிலும் நாம் அர்ப்பணிக்கப்பட்டு இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய சரித்திரம் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டணும், நம்முடைய ஓட்டத்தை வெற்றியடைய செய்யணும், பெற வேண்டிய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். கண்களை மூடுவோமா? இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை விடு, அல்லல் தொல்லைகள் அணுகமல்லோடு, நல்ல போராட்டம் போராடி நாடு, அல்லல் தொல்லைகள் தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம், தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ பாரம், உலக கவலை, சிற்றின்பத்தின் காரியங்கள் ஒன்றும் நம்முடைய ஓட்டத்தை தடைபடுத்த விடாதபடி நம்முடைய கண்களுக்கு முன் இயேசு கிறிஸ்து பிரகாசமாய் நின்று நாம்